அன்பிற்குரிய சகோதரர்களே, இது தொகுப்புரை. இதுல புதிய ஆதாரங்கள் எதுவும் வைக்கக்கூடாது ஒப்பந்தப்படி. ஆனால் சொன்ன ஆதாரத்துக்கு பதில் சொல்லலாம், ஏற்கனவே சொன்னதை தொகுத்து சொல்லலாம். புதிதாக ஒரு வாதத்தை இதுல நானும் வைக்கக்கூடாது, அடுத்த முறை அவர் அதுக்கு அடுத்து பேசும்போது அவரும் வைக்கக்கூடாது. அதனால தொகுத்து தான் சொல்ல போறேன். முதலாவதாக இந்த சஹாபாக்கள் சம்பந்தமாக அவங்கள பிதஅத் செய்தவர்கள், இஸ்லாத்தை விட்டு திரும்பி மதம் மாறி சில பேர் போய்விட்டார்கள் என்றெல்லாம் இவர்கள் இட்டுக்கட்டி சொல்லி இருக்கிறார்கள் என்று வாதம் வச்சாங்க. இப்படி ஒரு வாதம் வைப்பதா இருந்தா என்ன செய்யணும்? இந்த அருக்கு நீங்க எழுதின வாசகம், ஹதீஸ்ல இருக்கிற இந்த வாசகம் நீங்க இல்லாத இட்டுக்கட்டிட்டீங்கன்னு சொல்லணும். புகாரி நம்பரை சொன்ன, இப்ப நம்பர் அனைவரையும் பார்த்து உடனே செக் பண்ணிடுவீங்களா? விவாதம் மக்களுக்குன்னு சொல்லிட்டேன், அதுல நம்பரையும் போட்டிருக்கிறேன். அந்த ஹதீஸை படிக்க முடியல, ஏன்? வாசிச்சாலேயே மக்களுக்கு விளங்கி போயிடும். ஆஹா, தெரியாதனமையில நம்ம கையில் எடுத்துட்டோம் என்ற ஒரு அடிப்படையை விளங்கிக்கிறோம். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் பின்னாடி மாறி விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு. அவங்க சஹாபாக்கள் தான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அடுத்து உருவம் சம்பந்தமா இப்னு குத்தைபாவை தவிர ஆதாரம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்கிறாங்க. நீங்கள் அந்த உருவம் சம்பந்தப்பட்ட விவாதத்தில் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்வியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். திருப்பி திருப்பி குர்ஆன் ஹதீஸ்ல சொன்ன பிறகு என்ன செஞ்சாங்க? எந்த இமாமா சொல்லிருக்காங்களா, எந்த இமாமா சொல்லிருக்காங்களா, எந்த பெரியாரா சொல்லிருக்காங்களா, இதைத்தான் கேள்வியா கேட்டுட்டே இருந்தீங்க. அப்பதான் இப்னு குத்தை இப்ப சொல்லிடலாம், நீங்க அதை இதையும் சேர்த்து பார்த்தா உங்களுடைய சாயம் வெளுத்து போயிடும். அழகா என்ன செஞ்சோம்? சஹாபாக்களை உலகமே சேர்ந்து சொன்னாலும் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் சொல்லிருக்காங்களா சொல்லிருக்காங்கன்னு கேட்கறீங்கல்ல, அதுக்காக வேண்டி இந்த ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு எடுத்து காட்டணுமே தவிர அவர் சொல்லாட்டாலும் எங்க நிலைமை தான். குர்ஆன் ஹதீஸ் தெளிவா சொல்லி இருக்கும் போது இதெல்லாம் ஒரு ஆதாரமா அப்படின்னு சொல்லித்தான் அந்த விவாதத்தினுடைய இறுதி நடைபெறிஞ்சிருக்கிறது. கடைசி 5 நிமிஷத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப எவ்வளவு இந்த ஒரு வாரத்துக்கு முந்தைய நடந்ததுலயே இவ்வளவு பெறட்டணுமா? ஆச்சரியமா இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த நாத்தியவாதிகளுக்கு அறிவுபூர்வமா பதில் சொன்னாங்களாங்கிறாங்க. குர்ஆனை கொண்டு சொல்வது அறிவுபூர்வமான பதிலாங்கிறாங்க. அறிவுபூர்வமான பதில் தான். குர்ஆன் நாத்திகம் இறைவேதன் ஒத்துக்கிற மாட்டான். அவனை இறைவேதன் ஒத்துக்கிற வைக்கிறது எதை வச்சு ஒத்துக்கிற வச்சோம்? அறிவுபூர்வமான வாதத்தை வச்சுதான். நம்ம முஸ்லீம் இறைவேதன் ஒத்துக்கிற நம்பிக்கை. ஒரு நாத்திகன்ட்ட போய் இது இறைவேதன் தான், இந்த அதுக்கு ஆதாரம் அப்படின்னு எடுத்து போட்டு அதுக்கு அவன் பதில் சொல்ல முடியாம திகைச்சு போய் இறைவேதன் தான் என்று நிறுவுறமே, அது அறிவுபூர்வமான வாதம் தான். அறிவுபூர்வமான வாதத்தினால் அவன் இறைவேதங்கிறது மறுக்க முடியல. அப்புறமேலே அந்த இறைவேதத்தில் தான் மர்மையை பற்றி இருக்கிறது, சொர்க்கத்தை பற்றி இருக்கிறது, இறைவன் அழிய மாட்டான் என்று இருக்கிறது எடுத்து காட்டினோட வாய மூடிட்டு இருந்துட்டான். அந்த அளவு அறிவுபூர்வமாக தான் நினைஞ்சிருக்கிறோம், நிரூபிச்சிருக்கிறோம். அதுல ஒரு இது இல்லை. அதே நேரத்தில் ஒளி விஷயமாக அவன் என்ன சொன்னா, அது அழிஞ்சிருந்தான். அதுக்கு என்ன பதில்னு பாருங்க. அதுக்கு இது பதிலா? நாங்க ஹதீஸ் அடிப்படையில் நம்புறோம். நாத்தியம் கேட்டா என்ன பதிலுங்கிறதா இப்ப பிரச்சனை. நாத்தியம் கேட்கும் போது நாங்க ஹதீஸ் அடிப்படையில் ஒளி நம்புறோம் அப்படின்னா அது பதில் ஆயிருமா? அழியுமா? ஒளியும் அழிஞ்சிருந்து கேட்டானே, அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? அதை கேட்டா நாங்க ஹதீஸ் அடிப்படையில் நம்புறோம், குர்ஆன் அப்ப நாத்தியம் கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னு என்ற கேள்வி கேட்டீங்க. அதையும் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்ன, நீங்க ஒளியா பார்ப்போம்லாம் சொன்னீங்க. ஒளியா பார்ப்போம்னா ஒளினால் ஒரு மெட்டீரியல் தான், அது கூட ஒளி வழிபாடு தான் கேட்டோம். அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியல? பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் முந்தைய விவாதத்தில் இந்த விவாதம் வரைக்கும் வேற யாருடைய கருத்தையாவது நாங்க ஆதாரமா வச்சிருக்கிறோமா? குர்ஆன் ஹதீஸை மட்டும்தானே ஆதாரமா வைக்கணும். நீங்க அப்துல் கார் ஜிலானி ஆதாரமா வச்சிய அப்படிங்கிறாங்க. அப்துல் கார் ஜிலானி ஆதாரமா வச்சேன், ஆதாரமா வைக்கல. இப்ப எங்களை கிறிஸ்தவ கலாச்சாரங்களை இவரையும் சொல்லுவீங்களான்னு கேட்டேன். ஆதாரம் அந்த டாபிக் நிறுவுறது கேட்கல. அவர் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு, அவரை கிறிஸ்தவ கலாச்சாரம் சொல்லிடுவீங்களா? அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டனே தவிர அவர் செஞ்சதுனாலதான் வலது கையில செய்யணும் நான் என்ன செய்யல, ஒத்த கையில செய்யணும் ஆதாரம் காட்டல. ஆதாரம் தான் காட்டக்கூடாது, ஆதாரமா என்ன செய்யல, காட்டவே கிடையாது. அதனால ஒப்பந்த மீறல்ங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நோவினைப்படுத்தலாமா? என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் தவறாவும் சொல்லியிருக்கிறார்கள் நான் சொன்னேன். நானா சொன்னேன்? உக்தி வ உஸீபு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. வஹி அல்லாஹ்வுடைய விஷயம், மார்க்க விஷயமா எதையாவது சொன்னால் அது 100% நான் சரியாக சொல்லுவேன். அது அல்லாத விஷயங்களை சொன்னால் நான் சரியாகவும் சொல்லுவேன், தவறாகவும் சொல்லுவேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்காங்க. இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன். ஃபமா ஹத்தஸ்துக்கும் அனில்லாஹி, அல்லாஹ்வின் சார்பில் நான் எதையெல்லாம் அறிவிக்கிறேனோ ஃபஹுவ ஹக்குன், அது உண்மை.
உமா குல்து ஃபீஹி மின் கிபலி நஃப்ஸி, என் தரப்பில் இருந்து நான் எதை உங்களுக்கு சொல்கிறேனோ ஃபஇன்னமா அன பஷருன், நானும் மனிதன், உஸீபு வ உக்திஉ, சரியாவும் சொல்லுவேன் தப்பாவும் சொல்லுவேன். இது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கும்போது யார் அதை மீறி மறுக்கிறாங்களோ அவங்க ரசூலுல்லாஹ்வை நோவினைப்படுத்துகிறார்கள். நம்ம சொல்லி இருக்கும்போது நமக்கு எதிராக இவர் வாதம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்த பயங்கரமான குற்றத்துக்கு நினைஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஆளாகி இருக்கிறார்கள். அதான் உண்மையை தவிர நம்மளா சொல்லல, இட்டுக்கட்டி சொன்னா தானங்க. அல்லாஹ்வுடைய ரசூல நான் சரியாவும் சொல்லுவேன் தவறாவும் சொல்லுவேன் சொன்ன பிறகு அப்புறம் என்ன எங்க மீது அதை போடுறீங்க நீங்க? அப்ப அதான் அதுக்குள்ள பிரச்சனை. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, தமிழ் வழிபாடை பத்தி கேட்டோமா, பதில் சொன்னார்களா? என்ன தமிழ் வழிபாடு? இந்த ஜும்மாவுல குத்துபாவுல தமிழ்ல உரை நிகழ்த்துறோம்ல, அது கேட்கறாங்க. தமிழ்ல செய்யறீங்களா சரியா? ரசூலுல்லாஹ் தமிழ்ல பண்ணாங்க. சரி, தமிழ்ல பண்ணல, தமிழ் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, அரபிலாம் பண்ணாங்க. அரபில ரசூலுல்லாஹ் பண்ணதுனால நீங்க அரபில அந்த வார்த்தையை பண்ணணுமா, அது அல்லாத நீங்க பண்ணலாமா? அதாவது மொழி என்ற அடிப்படையில் கூடாது என்று சொல்றீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஓதுனாங்களோ அதை தான் ஓதணுங்கிறீங்களா? நீங்க குத்துபா புக்குன்னு எழுதி வச்சு படிக்கிறீங்களே, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயத்தை வேற அரபி வார்த்தையை கொண்டு நீங்க உண்டாக்கிடலாமா? அபூபக்கர், உமர், உஸ்மான், ஹசன், ஹுசைன், அப்பாஸ், பல பேர்கள்லாம் சேர்த்து படிக்கிறீங்களே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபிலான குத்துபா ஓதினார்கள், நீங்க ஏன் தமிழ்ல ஓதுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்லலையே. அவங்க எப்படி அபூபக்கர், உமர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லாதல நீங்க சேர்க்கறீங்களே. அப்ப நீங்க ரசூலுல்லாஹ் சொல்லாத சேர்க்க கூடாதுங்கிறது சொல்றீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லாத அரபிலனா சேர்த்துக்கலாம், தமிழ்ல சேர்க்கக்கூடாதுங்கிறீங்களா? உங்க ஆர்குமெண்ட் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லாம இருந்தாலும் அரபில சேர்த்துற, தமிழ்ல சேர்த்துற கூடாது, அரபில என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம், அதுதான் உங்க நிலைப்பாடா? அப்ப எல்லா குத்துபாவிலும் இல்லாததானே இட்டு கட்டிக்கிட்டு ஹாக்கானுங்கிறீங்க. அல்லாஹும் ஐயது சுல்தான ஹாதர் ஜமான், இந்த காலத்தில் உள்ள ராஜாவை வலுப்படுத்துன்னு வாஜ்பாய்க்கெல்லாம் துவா செய்றீங்க. வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தார்னு வைங்க, அரபி குத்பா ஓதுறாங்க எப்படி? அல்லாஹும் ஐயது சுல்தான ஹாதர் ஜமான், இந்த காலத்தில் உள்ள சுல்தானை வலுப்படுத்துவாயாக. இதெல்லாம் வந்து அரபில இருந்தா ஓகே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான் செய்யணும்னு வாதம் பண்றீங்கன்னா நீங்க இதை கேட்கலாமா? முதல்ல ஒமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, எந்த ஒரு ரசூலையும் அந்த மக்கள் பேசுகிற மொழி பேசக்கூடியவராகத்தான் அனுப்பி இருக்கிறோம். எதுக்கு? லியுபய்யினலஹும், அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. அப்ப தெளிவுபடுத்துவதற்காகத்தான் மொழியை கொடுத்திருக்கான் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொண்டு அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லி புரிய வைத்தார்களோ அந்த போதனையை புரிய வைப்பதற்கு நாங்கள் பேசுகிறோம். அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன? நாங்க அல்லாஹ் ரசூல் சொன்ன செய்தியைத்தான் தமிழ்ல பேசுவோம். நீங்க மொழியை மட்டும் அரபி ஆக்கிக்கிட்டீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லாதையெல்லாம் அரபில சொல்றீங்க. மேட்ரு என்ன? மேட்ரு பூரா ரசூலுல்லாஹ் சொல்லாது, நாங்க சொல்றது மேட்ரு பூரா அல்லாஹ் ரசூல் சொன்னது. லாங்குவேஜ் மாறுது மக்களுக்கு புரியறதுக்காக வேண்டி. இதுல எது சரி எது தவறுங்கிறது நீங்க என்ன செய்யணும்? மக்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததான் என்ன? அதுக்கு அடுத்து மைதானத்தில் தொழுக. மைதானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை மைதானத்தில் தொழுதாங்க. சிறந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி இருந்தும் கூட என்ன செய்யல, அங்க தொழுவல. அதனால நம்மளும் என்ன செய்வோம்? மைதானத்தில் தொழுவ சுன்னத்துன்னு நாங்க சொல்றோம், அதை நாங்க கடைபிடிக்கிறோம். அது பாவன்னு சொல்லுங்க, அது தப்புன்னு சொல்லுங்க, அதுக்குரிய ஆர்குமெண்ட் எடுத்து வைங்க. போற போக்கில் கேட்ட என்ன அர்த்தம்? அதனால இப்போ சொல்றோம் மைதானத்தில் தொழுவோம். அது என்ன? அதுல என்ன குழப்பம்? அதுல என்ன சிறுக்கு வந்து விட்டது? அதான் பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்கன்னு ஆதாரம் இருக்கும் போது அதை செய்யக்கூடாதுங்கிறீங்களா? அப்ப அதையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? இதுல உள்ள இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வியை நான் கேட்டேன். அந்த ஒரு கேள்வி அனைத்துக்கும் தெளிவா இருக்கும். என்ன கேள்வி கேட்டேன்? ஒரு மரத்தை ஒருவன் கூப்பிடுகிறான், மரமே எனக்கு நீங்க வந்து பார்த்து எனக்கு அல்லாட்ட ஏதாவது வாங்கித்தாங்கன்னு கேட்கறான். மரம் வந்து மார்க் அடிப்படையில் சாட்சி சொல்லுமா சொல்லாதா? சொல்லும். நம்ம சொல்றது கேட்குமா கேட்காதா? கேட்கும். ஆதாரம் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒருத்தன் இப்படி கேட்டால், அதுவும் அல்லாஹ் அதுக்கு சொந்தமா அந்த சக்தி இல்ல, அல்லாஹ் தான் கொடுத்திருக்கான் என்று கேட்டால் அது சரின்னு சொல்லுவீங்களா? மரம், புல்லு, மண், கடல், சூரியன், எதை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்க, அனைத்துமே வந்து கேட்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பு. இன்னும் சொல்ல போனால் சில அவுலியாக்களுக்கு அந்த அற்புதம் நபிமார்கள் சில சொல்றீங்களே, அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அற்புதம் செய்த பொருள்கள்லாம் தான் இருக்கிறது. அந்த பொருள்லாம் மூசா நபி கைத்தடியே, அதுவும் பெரிய பயங்கர 3 வேலை பண்ணிருக்க. மூசா நபி கைத்தறி செஞ்ச வேலை சாதாரண வேலையா? மூசா நபியை கூப்பிடுற மாதிரி என்னத்தை பண்ணலாம்? மூசா நபி கைத்தறியும் கூப்பிடலாம். மூசா நபி கைத்தறியை கொஞ்சம் பார்த்து ஏதாவது அல்லாஹ்ட்ட சொல்லுங்க அப்படின்னு மூசா நபி கைத்தறியை கூப்பிடலாமா? அப்படி ஒருத்தன் கூப்பிட்டு அதுக்கு சொந்த சக்தி இல்ல, அல்லாஹ் கொடுத்து காட்டிருக்கான்ல, 2-3 இதை காட்டிருக்கான்ல, அதனால நாங்க அதை கேட்கிறோம்
என்று சொன்னால் அதை ஒத்துக்கொள்வீர்களா? அதுக்கு என்ன பதில்? கியாம நாள்ல வந்து கல்லுலாம் என்ன செய்யும்? முஸ்லிமே எனக்கு பின்னாடி ஒரு யகூதி ஒளிஞ்சிருக்கிறான்னு காட்டி கொடுக்கும், மரமெல்லாம் காட்டி கொடுக்கும் இருக்குது. அப்ப கல்லை மரமேன்னு கூப்பிடலாமா? அதுவும் மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியதானே இருக்குது. அப்ப கல்லையெல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் துஆ செய்யுங்க, நீங்க பார்த்து வாங்கிட்டாங்க அல்லாட்ட அப்படின்னு கல்லை கூப்பிடலாமா? மரத்தை கூப்பிடலாமா? அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. அது ஹுது பறவையே, நீ எங்கேயோ உள்ளதெல்லாம் கண்டு கொண்டு சுலைமான் நபிக்கு சொன்னாய், எனக்கு பொருளை போய் மணிபரிசு காணா போச்சு, எங்க இருக்குன்னு பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சுதா ஹுது பறவையே. பொதுவா ஹுது பறவையே கூப்பிடாட்டா கூட சுலைமான் நபி காலத்தில் இருந்த அந்த ஹுது பறவையே கூப்பிடலாமா? அதுதானே கண்டுபிடிச்சு சொல்லி இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு? அப்ப இதெல்லாம் பதில் சொல்லணுமா? மரத்தை கூப்பிடுற பதில் சொல்லணுமா? இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? இது மாதிரி எறும்பு சுலைமான் நபி காலத்தில் எறும்பு பேசியிருக்கா இல்லையா? அது மாதிரி சுலைமான் நபி காலத்தில் கரெக்டா இவர் தான் சுலைமா, இவர் தான் பட என்றெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்ச அந்த எறும்பே கூப்பிடலாமா? கூப்பிட்டு எறும்பு எல்லாம் கேட்கலாமா? அப்ப இப்படி எல்லாம் என்ன இருக்கிறது? நிறைய விஷயம். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, அந்த மரத்தை கேட்டேன். மரத்தை கேட்டதுக்கு என்ன இல்ல, ஒரு பதிலும் சொல்ல காணோம். இதை மட்டும் புரிஞ்சு கொண்டீர்களே ஆனால் இந்த பிரச்சனை என்ன செய்யணும்? லாக் ஆயிரும், விளங்கி போயிடும், லாக் எடுக்கப்பட்டுரும். அடுத்து என்ன? நேற்று பூரா வாரத்தில், அதாவது அல்லாஹ் வந்து தன்னுடையதை யாருக்கும் வழங்கவில்லை, ஒத்துக்கொண்டார்கள். அனைவருக்கும் ஒரே மாதிரி வழங்கவில்லை, சிலருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், ஒத்துக்கொண்டார்கள். அதே மாதிரி இன்னொன்னு ஒத்துக்கொண்டார்கள், ஒருவருக்கு வழங்கப்பட்டது அனைவருக்கும் வழங்கப்பட்டதுக்கு ஆதாரம் ஆகாது அப்படின்னு ஒத்துக்கொண்டார்கள். அப்ப அந்த ஒத்துக்கொண்ட அடிப்படையில் இந்த தலைப்பை அவங்க நிறுவுவதா என்ன செய்யணும்? இன்னென்ன ஆற்றலை இன்னென்ன அளவுக்கு இன்னென்ன ஆளுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கான்னு காட்டணுமா இல்லையா? அப்படி ஒரு ஆதாரம் இல்லைன்னா இவருக்கு இன்னது இருக்குன்னு எப்படி நீங்க நம்புனீங்க? சாவுல மீதுன்னு கூப்பிடுறீங்க, நான் சொல்ற ஒரு விளங்கும்னு எதை வச்சு நம்புறீங்க? நான் ஒரு ஆள் பேசுறது இல்ல, யார் பேசினாலும் விளங்கும் நம்புறீங்களே, அது எதை வச்சு நம்புறீங்க? எங்க இருந்து பேசினாலும் விளங்கும்ங்கிறீங்களா? அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அப்ப நீங்க என்ன காட்டணும்? அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி கொடுக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அதுக்கும் ஆதாரம் காட்டணும். வித்தியாசத்தை கேட்க மாட்டோம். நீங்க ஒரே மாதிரின்னு சொல்லல, ஒவ்வொருத்தருக்கும் தராதரத்துக்கு தகுந்தவாறு ஒருத்தருக்கு அல்லாஹ் கூட கொடுப்பான், ஒருத்தருக்கு குறைய கொடுப்பான், எல்லைகள் வித்தியாசப்படும் வேற சொல்லிட்டீங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீ என்ன செஞ்சிருக்கனே? அந்த மாதிரி எல்லைகளை போட்டு காட்டணுமா இல்லையா? அது ஒண்ணுமே காட்டல. அப்ப இதெல்லாம் வந்து போய் இதுக்கெல்லாம் நீங்க ஒரு 2 நாள் திருப்பி கேட்டமே. ஆமா, அவுளியா கேட்பாங்க, இந்த அளவு கேட்பாங்க, இந்த இருக்கு ஆதாரம். இந்த அவுளியா இந்த அளவு கேட்பார், இந்த இருக்கு ஆதாரம். இந்த நபி இந்த அளவு கேட்பார், இந்த இருக்கு ஆதாரம். அந்த அவுளியா அந்த அளவு கேட்பாரு, சாதாரண சாலிகான மக்கள் இந்த அளவு கேட்பாங்க. இப்படின்னு ஒண்ணுக்கும் ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்டீங்கன்னா எதுக்கு விவாதம்? எதுக்குங்க? ஒரு செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு போயிருமா இல்லையா? அதை வந்து அடுத்து அல்லாஹ் கொடுத்துருக்காண்டீங்க. அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னா ஆதாரம் இல்லாம இப்படி கொடுத்துருக்கான்னு சொல்றீங்க. இந்த தன்மையை அனைத்தையும் கேட்கிற தன்மை அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னா ஒண்ணு கண்ணு முன்னாடி நிரூபிக்கத்தக்கதா இருக்கணும். கண்ணு முன்னாடி நிரூபிச்சா இந்த குர்ஆன் ஆதாரம் கேட்க மாட்டோம். ஒரு ஆள் கேட்கிறாரு, நான் பேசுறேன், திரும்பி பார்க்கிறாரு, பதில் சொல்றாரு, ஆதாரம் கேட்க கூடாது. அவர் தான் கேட்கறது நமக்கு தெரியுது. ஆனால் ஒருத்தர் கேட்பாரா இல்லைன்னு நமக்கு டவுட்டா இருக்குது. அந்த ஆதாரம் இல்ல, அந்த பாத்தியங்களுக்குள்ள இல்ல, அதை பத்தி பேசினா என்ன செய்யணும்? கொண்டாந்து காட்டுன்னு கேட்போம். ஒன்னு ஆளை கொண்டாந்து காட்டு, இல்லன்னா அல்லாஹ் ரசூலும் சொன்னாங்கன்னு காட்டுன்னு கேட்போம். இப்ப இறந்து போன ஆளுக்கு கேட்கறாங்கிறத வந்து அறிவை கொண்டு கண்ணை கொண்டு ப்ரூவ் பண்ண இயலுமா? காதை கொண்டு ப்ரூவ் பண்ண இயலுமா? நம்ம கையை கொண்டு ப்ரூவ் பண்ண இயலுமா? நம்ம பகுத்தறிவு கொண்டு அவர் கேட்கிறாருன்னு ப்ரூவ் பண்ண இயலுமா? சயின்டிபிக்கா வச்சு ப்ரூவ் பண்ண இயலுமா? இயலாது. அதுக்கான இதுல அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டா நாங்க இதெல்லாம் கேட்க மாட்டோம். அந்த மாதிரி ஆதாரம் இல்ல. 6 அறிவுல அடங்கக்கூடிய விஷயமா அது இல்ல. 6 அறிவுல அடங்காத ஒரு விஷயத்தை நம்ம சொல்வதாக இருந்தால், அது முஸ்லிமா இருந்தால், முஸ்லிம் அல்லாதவன் சொல்லவே கூடாதுவான். முஸ்லிமா இருந்தால் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தா நம்ம சொல்லலாம். காபிரா இருந்தான்னு வைங்க, 6 அறிவுல இல்லாட்டி இல்லதான் அவனுக்கு, ஒரே வார்த்தையை முடிச்சிருவான். ஒரு முஸ்லிமுக்கு என்ன இருக்கு? 6 அறிவுக்கு மேல 7வது ஒரு நம்பிக்கை ஒண்ணு வேணும். 6 அறிவை நம்பணும், அதுக்கு மேல அல்லாஹ் ரசூல் சொன்னதை நம்பணும். 6 அறிவுக்கு அப்பாற்பட்டு இருந்தால் நம்பணும் நம்ம இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? 6 அறிவுக்கு அடங்குற விஷயமா இருந்தா உங்கள்கிட்ட நாங்க ஆதாரம் கேட்கவே மாட்டோம். இறந்தவர் கேட்கிறார் என்பது 6 அறிவுல அடங்குறதா? 6 அறிவுல வரக்கூடியது இல்ல. உசுரோட உள்ளவங்க கேட்கறாங்கிறது 6 அறிவுல அடங்கக்கூடியது. 6 அறிவுல கன்ஃபார்ம் பண்ணி குர்ஆன் ஆயத்து இல்லாமலே செக் பண்ணி சொல்லி போடலாம். குறைஞ்சபட்சம் ஒரு காது சிகிச்சை தரக்கூடிய ஒரு நிபுணர் கொண்டு காட்டினா என்ன செஞ்சிடலாம், அதை பிடிச்சிடலாம். அதனால இதெல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால வந்து இதெல்லாம் நாங்க சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ் வழங்கினாங்கிறது ஆதாரம் தரல. என்ன சொல்றீங்க? ஜன்னத்துல விளம்பரம் கொடுத்தீங்க, உணவுல கொடுத்தீங்க அப்படின்னீங்க. சில நிலைப்பாடுகளை மாத்தி பேசுறீங்க, எங்கேயுமே கேள்விப்படாத விஷயமா இருக்கு. நிலைப்பாட்டில் நின்று கொண்டு பல மாதிரி பல்ட்டி அடிச்சா கூட சின்னதா எடுத்துக்கொள்ளலாம். தலைப்பையே மாத்தினீங்க. சொன்னது சொல்லல நீங்க, சொல்லாத சொன்னீங்க, அது அந்த அர்த்தத்தை சொல்ல நீங்க, இல்ல அந்த அர்த்தம் தப்புன்னு நீங்க சொன்னீங்க, நீங்களே மறுத்தீங்க. இது மாதிரி எல்லாம் குழப்பங்கள்லாம் செஞ்சீங்க. அதனால நீங்கள் இறந்தவர்கள்ட்ட நீங்க கேட்பதன் மூலமாக இறைவனுக்கு இருக்கிற அதே மாதிரியான கேட்கும் திறன்,
அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புகிற காரணத்தினால் நீங்கள் அப்பட்டமான முஷ்ரிக்குகள் தான். முஷ்ரிக்கு என்று ஆன பிறகு அவங்க பிதத்துவாதியா இல்லையாங்கிற தேவையே இல்லை. முஷ்ரிக்கு செய்கிற சுன்னத்தான காரியத்துக்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்காது. முஷ்ரிக்கு என்பதை தெளிவா நினைஞ்சிருச்சு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நிரூபிக்கப்பட்டு விட்டது. அன்பானவர்களே, விவாதத்தினுடைய தொகுப்புரை, அந்த தொகுப்புரையில புதிதான விஷயங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு புதிதான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம சும்மா இருந்தோம். ஏன்னா பதில் சொல்ல நினைச்சோம், அது தடுத்துட்டாங்கன்னு பின்னால் வந்துடக்கூடாதனால என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுடைய நிலைக்க நம்ம விட்டுட்டோம். முதலாக நாம் தெரிந்து கொள்ளணுங்க, இந்த தலைப்பு என்ன, விவாதோட தலைப்பு அவங்களே போட்டு வச்சிருக்கிறாங்க. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறுக்கு பிதஅத்துன்னு போட்டு வச்சிருக்காங்க. அப்போ என்ன செஞ்சிருக்கணும், இதுல ஒரு குர்ஆன் ஹதீஸ் அப்படி வேற போட்டிருக்காங்க. அப்ப குர்ஆன் வசனம் இப்படி இருக்கு, இதன் அடிப்படையில் நீங்க சிறுக்கு செய்யுங்கன்னு சொல்லணும். ஹதீஸ்ல இப்படி இருக்கு, இதன் அடிப்படையில் நீங்க சிறுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கணும். நம்முடைய நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம தெளிவா சொல்லிட்டோம். இந்த நிலைப்பாடு சரியா இல்லையா அப்படிங்கறத அவங்க முடிவுக்கு வந்து சரின்னு அவங்க சொல்லிட்டான்னு வைங்க, அவங்க முஸ்லிம் நம்ம மேல சொல்றாங்கல்ல, அது அர்த்தமற்ற ஆயிரும், தப்புன்னு ஆயிரும். இல்ல நம்முடைய நிலைப்பாடு தப்புன்னு சொன்னா அது கூட ஆதாரத்தை தந்து நீங்க சிறுக்கு பண்றீங்க பிதஅத் செய்யுங்கன்னு சொல்லணும். நம்முடைய நிலைப்பாடு இதுதான் சொன்ன பிறகும் கூட அது சரியா தவறா என்று அவங்க சொல்லல. இதுல என்ன வழங்குது, நம்முடைய நிலைப்பாட்டு பிரகாரம் நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்க அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல அப்படியே வழங்குது. ஏன் நம்ம நிலைப்பாட்டை விளக்குறதுக்கு பின்னால அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உங்களுடைய நிலைப்பாடு இதுதான், நம்ம நிலைப்பாடு அவங்க தீர்மானிக்கிறாங்களாம், அவங்க நிர்ணயிக்கிறாங்களாம். உங்க நிலைப்பாடு இதுதான் அப்படி அவங்களே தீர்மானிச்சுட்டு அதனால நீங்க சிறு பண்ணுங்கிறாங்க. இங்கேயே அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். காரணம், நம்முடைய நிலைப்பாட்டை நாம் நிர்ணயிக்கிறோம், இதுதான் சொல்றோம், அதுக்கு பதில் சொல்ல முடியல. நீங்க இப்படி சொன்னா போதுமா, உங்க நிலைப்பாடு இதுதான், அதனால இதுதான் சட்டம். இங்க அவர் தோற்று போய்விட்டோம்ங்கிறத தெளிவாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய நிலைப்பாடு அவங்க தீர்மானிக்க கூடாதுங்க. அடுத்து என்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொன்னாங்க, நீங்க ஆதாரம் தாங்க. ஏங்க நாங்க சிறுக்கு பண்றோங்கிறது நீங்க ஆதாரம் தர்றதா, நாங்க சிறுக்கு செய்யலங்கிறதுக்கு நாங்க ஆதாரம் தர்றதா? ஒரு வித்தியாசம். குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதுக்கு நீங்க ஆதாரம் தரணும். நாங்க இல்லங்க குற்றச்சாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு பொருந்தாதுங்கிறோம். பொருந்தாதுங்கிறீங்கல்ல, நீங்க நல்லவங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆதாரத்தாங்கிறீங்க. சரித்திரத்திலே இல்லாத விவாதம்ங்கிறது அவங்க சொன்னது இது ஆச்சரியமான விஷயம் அல்ல, பொருத்தமானதுதான். அடுத்ததாக ஒரு ஹத்து இல்லாது அல்லாஹ்வுக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசத்தை அழகா நம்ம சொன்னோம், திருப்ப சொன்னோம். நம்முடைய பார்வை கேள்விங்கிறது எல்லை உள்ளது, இறைவனுடைய பார்வை அவனுக்கு எல்லை இல்லாதது. நமக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டது, ஆனால் இறைவனுக்கு யாரும் வழங்கப்படல. இப்படி சொன்னதை வழங்கப்பட்டதுங்கிறீங்க, ஆனால் வழங்கப்படுங்கிறீங்க. அப்ப அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு முன்னுக்கு பின் முரணா சொல்றீங்க. என்னங்க, நம்ம முன்னுக்கு பின் முரணா சொல்லல, நமக்கு வழங்கப்பட்டதுங்கிறது உண்மைதான், இறைவனுக்கு வழங்கப்படலைங்கிறது உண்மைதான். நம்ம சொல்லும் பொழுது எந்த கவனத்தில் இருந்துகிட்டு இறைவனுக்கு அடியானுக்குன்னு சொன்னதை விட்டுவிட்டு வழங்கப்பட்டது இந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு என்னங்க வழங்கப்பட்டதுங்கிறீங்க, வழங்கப்படாதுங்கிறீங்க அப்படின்ட்டாங்க. நம்ம தெளிவா சொன்ன நமக்கு வழங்கப்பட்டது, இறைவனுக்கு வழங்கப்படாது. இறைவனுக்கு நமக்கு மிகப்பெரிய வித்தியாசம். அப்படி இருக்கும் பொழுது வலிமார்களை இறைவனுடைய இடத்தில் வைக்கிறார்கள் என்று எப்படிங்க சொல்லலாம்? இப்படி சொல்வதே சிறுக்காய்விடும் சொல்லணும். இறைவனுக்கு இடமே இல்லை, அளவே இல்லை. இறைவனுடைய இடத்துல வலிமார் கொண்டு போய் வைக்கிறோம்னால இறைவனுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்பதை அவங்களும் ஒப்புக்கொள்றாங்க. இறைவனுக்கு ஒரு இடம் இருக்குன்னு அவங்க ஒப்புக்கொள்ள போயதால அந்த இடத்துக்கு வழிமாறு கொண்டு போறீங்கிறாங்க. நம்ம தான் இறைவனுக்கு ஹத்தே இல்லை, எல்லையே இல்லைங்கிறோமே. எல்லையே இல்லாத ஒரு விஷயத்துல போய் எல்லை உள்ள உன்னை எப்படி நிப்பாட்ட முடியும்? அப்ப கேள்வி அர்த்தமற்றது ஆகிறது. இப்ப நம்ம கேட்டதன் மூலம் அவங்க சிறுக்கு பண்றாங்க அப்படிங்கறது நம்ம நிரூபித்தாங்க. அடுத்ததாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யார் வேண்டுமானாலும் சொன்னா எல்லை இல்லையாங்க. எத்தனை பேர் வாழ்ந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் எல்லை தான் இருக்கிறது. பூமி உருண்டைகள் தான் வாழ்கிறார்கள். அது காமத்தினால் வரைக்கும் 1000 கோடி என்றாலும் அதுவும் எல்லைதான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கூட்டை நம்ம உடைச்சிட்டோம். அடுத்ததாக என்ன சொன்னாங்க, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து கேட்டாலும் என்றாலும் அது எல்லையில தான். எங்கிருந்து என்றாலும் பூமியில தான் இருந்து கேட்கிறான், அந்த பூமி எல்லை உள்ளதுதான் அப்படிங்கிற சொல்லிட்டோம். அப்போ குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நம்ம சிறுக்கு பண்றோங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லாதனால கலியக்காவில விவாதத்தோட ஒப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லி இருக்கீங்கல்ல, என்ன ஆதாரங்கிறாங்க. தலைப்பை மறந்து போயிட்டாங்க. தலைப்பு
என்ன, எங்களுடைய செயல்பாடு சிறுக்கா இல்லையாங்கிறது தான். அதை படிச்சுட்டு அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க, அதான் கூடுமா கூடாங்கிறத விவாதம் பண்றோம். அதான் திரும்ப திரும்ப சொன்னோம், விவாதத்துக்கு வரும் பொழுது நிலைப்பாட்டை படித்து விட்டு வர வேண்டும். என்ன நிலைப்பாடுல விவாதிக்க போறோம், நிலைப்பாட்டை படிக்காம உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கு என்ன ஆதாரம் இதுக்கு என்ன ஆதாரம்டா அப்ப என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒரு விவாதத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நிலைப்பாடு என்ன, அவங்க சிறுக்கு செய்யறான்னு குற்றச்சாட்டு வைக்கிறதா, அதுக்கு இதையெல்லாம் அள்ளி அள்ளி போடுவோம் அப்படின்னு வர்றது விட்டுவிட்டு அப்படி சொல்லிருக்கீங்களா, என்ன ஆதாரம் நம்மகிட்ட கேட்கறாங்க. இதுவா கூடுமா கூடாங்கிற சப்ஜெக்ட் நம்ம விவாதிக்கிறோம். அப்ப தலைப்பையே அவர்கள் மறந்து விட்டார்கள் அப்படிங்கறத இது மூலம் அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அடுத்து பிரித்தறிகின்ற ஆற்றல் இறைவனுக்குள்ளது, அதை போய் மத்தவங்களுக்கு இருக்கிறீங்களா அப்படின்னாங்க. நாங்க தசாவதானியால இருக்கிறாங்க சதாவதானியா இருக்கிறான்னு சொன்னா அது சில பேருக்கு தான். அப்ப நம்ம என்ன சொன்னோம், இறைவனுக்கு மட்டும் இருக்கிற ஆற்றல் முடிவுக்கு வந்துட்டா ஒரு நபருக்கு இருக்கிறது என்று கூட சொல்லலாமா? சிலருக்கு இருக்கலாம், எப்படிங்க சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய சிபத்தை ஒரு நபருக்கு கூட கொடுக்க கூடாது, அது சிறுக்கு தானங்க. சிலருக்கு கொடுத்தால் சிறுக்கு இல்லை, பலருக்கு இருக்கிறது என்றால் தான் சிறுக்குன்னு சொன்னா, சிறுக்கு என்றால் என்னவென்று நீங்கள் விளங்கி வைத்திருக்கிறீர்கள் கேட்டோம். அப்ப சிறுக்கு என்னன்னு தெரியாம போச்சுல. சிலருக்கு இருக்கலாமா? பிரித்தறிகின்ற ஆற்றல் இருக்கக்கூடாதுன்னா எப்படி இருக்கக்கூடாதானே, பயிற்சி மூலம் கிடைக்கிறதுனா பயிற்சி பெற்றுட்டா சிறுக்கு போயிடும். இது எந்த குர்ஆன் வசன அடிப்படையில், இது எந்த ஹதீஸ் அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு அவங்க பதில் சொல்லல. அடுத்து ஒரு வசனம் திரும்ப சொன்னாங்க, எல்லோரும் கேட்டா அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் உண்டுங்கிறதுக்கு லைஸ கமித்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர் அப்படின்னாங்க. நீங்களே வாசிச்சு நீங்க சொல்ற அர்த்தம் இருக்குதா அப்படி காமிங்க. அவங்க வாய்ச்சாங்க, எப்படி வாய்ச்சாங்க? வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்பவன் அல்லாஹ் பார்ப்பவன் தான் அவங்க வாய்ச்சாங்க. அதான் நாங்க சொன்னோம், இப்படித்தானே இருக்குது. எல்லோரும் கேட்பதுங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்கிறது என்ன இந்த வசனத்தில் இருக்கிறதா நீங்க ஓசி காமிச்சீங்க. இப்ப நீங்க அர்த்தம் செஞ்சதுல அந்த அர்த்தம் வைக்கல, கேட்பவன் பார்ப்பவன் தான் சொன்னீங்க. அப்ப நீங்க சொன்னதுக்கு அந்த வசனத்தில் ஆதாரம் இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு இந்த சிபத் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு ஹதீஸ காட்டுங்க வசனத்தை காட்டுங்கன்னு கேட்டோம். ஏதாவது சொல்ல முடிந்ததா இது வரைக்கும்? அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு இந்த ஆற்றல் இல்லைன்னு நாங்க மறுக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மட்டும் நீங்க சொன்னீங்களே, நீங்க சுய இஷ்டப்படி நீங்க சொல்லலாமா? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு? இறைவன் விஷயத்துல நினைத்தது வேண்டுமானாலும் சொல்லலாம் என்பதற்கு. அப்பதான் இந்த வசனத்தை ஓதி காமிச்சான், அஃபராயித்த மனித்தகத இலாஹு ஹவா அப்படினோ, உங்களுடைய மனோ இச்சையை நீங்கள் இறைவனாக ஆக்கி கொண்டு விட்டீர்களா, இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். இதுக்கு அவன் பயிர் சொல்லலாங்க. அதே போல பல விஷயங்களை சொன்னோம். அல்லாஹ்விற்கு இருக்கிற தன்மையை எல்லாம் பிறருக்கு இருப்பதா கூட அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, அப்படி இருந்தும் கூட பிறர் இறைவனாக ஆக முடியாதானே அப்படிங்கிறதுக்கு வசனங்களாக சொன்னோம். நாம சுய விளக்கமா சொல்லல. எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், நானா உயிர் கொடுப்பேன் யுஹ்யீங்கறான். அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அன உஹ்யில் மௌதா, நான் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பேங்கறாங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க. இறைவனுடைய பண்பு அங்க சொல்லப்பட்டால் கூட வித்தியாசம் இருக்கிறது. அதனால என்றைக்கும் இறைவனுடைய அடியார் இறைவனா ஆக முடியாது அப்படின்னு சொன்னோம். அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுறான். அது வசனத்தை ஓதி காமிச்சோம். ஓமை யஹ்தில்லா ஃபஹுல் முஹ்ததி, அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுவான்னு சொன்னோம். அதே அல்லாஹ் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இன்னக்க லத்தஹதி, நிச்சயமா நீங்களும் வழிகாட்டுவீங்க என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதற்காக அல்லாஹ்வுடைய பண்பு நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு நம்ம சொல்லுவோமா? மாட்டோமே. ஏன்? இதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இறைவன் நேர்வழி காட்டுவான் என்பது வேறு, நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி காட்டுவார்கள் என்பது வேறு. வித்தியாசம் இருக்கிறது என்றோமே. இறைவனுடைய பண்பையே நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் வேறுபாடு இருக்கணும்டமே. நீங்க அல்லாஹ்வுடைய பண்பு இருக்குது, அதை அவுலியாக்களுக்கு கொடுக்கிறோம், நீங்க அந்த பண்பு என்னங்கிறத வசனத்தை ஓதி காமிங்கன்னு கேட்டோமே, நீங்க தந்தீங்களா? இல்ல. அல்லாஹ் தான் மரணிக்க வைக்கிறான். அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ் வசனத்தை ஓதணும். அதே அல்லாஹ் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் தான் மரணிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுடைய பண்பு மலக்குக்கு வந்துட்டான்னு அல்லாஹ் சொல்றானா? இல்ல, வித்தியாசம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னோமே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை தந்து இந்த பாருங்க, எல்லாரும் ஒரே பேசினா ஒரே கேட்கறது அல்லாஹ் மட்டும்தான். இந்த பாருங்க வசனம் தந்தீங்களா? இல்லையே, நீங்களா தானே முடிவு பண்ணீங்க. அப்ப கூட நம்ம சொன்னோம், ஒரே நேரத்தில் உதவி செய்துங்கிறது சாதாரண படைக்கப்பட்ட விஞ்ஞான யுகத்தில் இப்ப எவ்வளவு வந்துருச்சாங்க. அந்த கூகுள் வெப்சைட்டை சொன்னோம், இப்ப என்ன அது ஜாம் சொல்லி அதே விஷயத்தை அது வேகம் சார், அந்த வேகத்தில் வலிமார் உதவி செய்வார்கள் அப்படின்னு சொன்னாக்க நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? இதுவும் படைக்கப்பட்டதானே, வலிமார்களும் படைக்கப்பட்ட அடியார்கள் தானே. ஒண்ணுக்கு இருக்கு நம்புகின்ற நீங்கள் இன்னொன்னுக்கு இருக்குன்னு சொன்னா மட்டும் சிறுக்கு எப்படி சொல்றீங்க? முடியுமா முடியாதாங்கிற வேற சப்ஜெக்ட். முடியும் நம்பினால் சிறுக்கு எப்படி ஆகும்? கூகுளுக்கு இந்த சக்தி இருக்குன்னு நம்பினாக்கா சிறுக்கு இல்ல, வலிமார்கள் இருக்குன்னு சொன்னா சிறுக்கா? நீங்க அல்லாஹ்வோட இடத்துல வைக்கிறீங்க, அது நீங்க ஏன் தீர்மானிக்கிறீங்க? நாங்க தான் இல்லங்கிறோமே. எங்கள் நிலைப்பாட்டு பிரகாரம் உங்களை திருப்பண்ண
நீங்க எங்க மேல உங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை நிர்ணயிக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. இவங்க நிலைப்பாட்டு பிரகாரம் தான் நம்ம வாதம் செய்யணும். எங்க மேலேயே நீங்க இந்த நிலைப்பாடு இருக்கிறீங்க, நீங்களா சொல்லிக்கிட்டு நீங்களா வாதம் செய்வது இருக்குங்கிறது இது வாதம் மேல அமைக்கவே தேவையில்லை. 9வது மணி 6வது நிமிடம் 3வது செகண்ட் அப்படி வச்சுக்கிறீங்க. இந்த நேரத்தில் 1000 மக்கள் இந்த கூகுள்ல இருந்து அந்த விஷயம் வேணும் இந்த விஷயம் வேணும் உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து மேட்டை கேட்கறாங்க, அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த செகண்ட்ல 3 செகண்ட் சொன்னல, அந்த செகண்ட்ல ஆயிரக்கணக்கான மக்கள் மேட்டரை கேட்கறாங்க, அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. பல பேருக்கு ஒரே நேரத்தில் உதவி செய்தா இல்லையா? அதுக்கான அந்த வெப்சைட்டை கடவுள்னு சொல்லுவோமா? இல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று. அந்த இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றுக்கு ஒண்ணுக்கு இருக்கும் பொழுது இன்னொன்னுக்கு இருக்குன்னு சொன்னாங்க, இருக்குது நம்புறது நம்பாது வேறு விஷயம். அது சிறுக்குன்னு எப்படி ஆகும்? வெப்சைட்டுக்கு இருந்தால் சிறுக்கு இல்ல, ஒரு வலியுள்ளாக இருக்குது என்றால் சிறுக்குன்னு எப்படி ஆகும்? வெப்சைட்டுக்கு இருக்குதுங்க, வலியுள்ளாக இந்த தன்மை கிடையாதுங்க, அப்படி மறுக்கலாம். சிறுக்குன்னு எப்படி ஆகும்? அதே போல பாருங்க, இப்படி எத்தனையோ ஒவ்வொன்றாக நம்ம கேட்டுக்கொண்டு இருந்ததா பதில் இருந்தா, அதே போல மரத்தை பத்தி சொன்னாங்க, அதே போல எறும்பை பத்தி சொன்னாங்க. சரி, எறும்புட்ட சொல்மான் பேசுறாங்கல்ல, அது நம்ம பேச முடியுமா? நான் கேட்கறேன். இது அவங்க பேசினாங்க, அதுக்காக வந்து எறும்பு நம்மகிட்ட வந்து இப்படி எல்லாம் போங்க பார்த்து போங்க அப்படிலாம் சொல்லுமா? அல்ல எறும்பு பேச நமக்கு ஆள் விடுவோமா? அது வேற இது வேற தானே. அதுக்காக வேண்டி ஏன் இப்படி கொண்டு வந்து பாங்கு விஷயத்தை கொண்டீங்க நான் கேட்கிறேன். இப்ப பாங்கு விஷயத்தில் கூட எல்லாம் கேட்கும் அப்படி வரும் பொழுது, உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் இருக்கும் பொழுது கோயிலுங்கிற சிந்தனை ஏன் வந்தது? அதான் நாங்க கேட்டோம். எல்லாம் கேட்கும் அப்படின்னு தான் அங்க இருக்குது, கோயிலும் கேட்கறீங்களா? வேற பொருளே இல்லையா? எத்தனை பொருள் கேட்கறது? இந்த சிந்தனை ஏன் வருகிறது உங்களுக்கு? அப்ப எந்த கலாச்சாரத்து பக்கம் மக்கள் அழிச்சுட்டு போறீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதுதான் கேட்டோம். காபிர்களுக்கு சலாம் சொல்லலாங்கிறீங்களே, எந்த கலாச்சாரம் பக்கம் அழைச்சிட்டு போறீங்க? ஓசலம் ரலியல்லாஹு சொன்னாங்களே, கிறிஸ்தவ கலாச்சாரமான்னு கேட்டீங்களே, ஓசலம் ரலியல்லாஹு ஒரு கையில் மட்டும் தான் கொடுக்க வேண்டும் சொன்னாங்களா? இப்ப பிரச்சனை என்ன? ஒரு கையில் மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க நாங்க கேட்டோம். அப்போ சொன்னோமே 2 கையில இல்ல, அதுக்கு ஆதாரம் தான் தாங்களே எங்கிட்ட கேளுங்க, நாங்க அது தர்றோம். நம்ம ஏன் கேட்கல? முன்னாடி சொன்னோம்ல, அப்படி 2 கையிலும் கொடுக்கறாங்க எங்க நிலைப்பாடு. ஆதாரம் என்ன கேளுங்க, நாங்க தர்றோம் சொன்னோமா? இல்ல, ஏன் கேட்கல எங்கள்கிட்ட? அப்படி கேட்டா அது கொடுப்போம், அவங்க வாதம் அடிபட்டு போகும். அதனாலதான் அவுசலம் ரலியல்லாஹு சொல்லவே தேவையில்லை. அவங்க வலது ஒரு கையை மட்டும்ங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஒரு கைன்னு சொல்லிட்டோமே, 2 கை இல்லை என்ற ஆதாரம் கேட்டா தருவோம். நம்ம ஏன் நம்மள கேட்கல அப்படிங்கிறது. அதே போல குத்பா பிரசங்கத்தை பத்தி சொன்னாங்க. என்ன அரபியில தானா அந்த மொழியை பார்க்கணுமா? ஆமா, குத்பா பிரசங்கம் வணக்கமா இல்லையா? நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்களே, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லின்னு, நான் எப்படி தொழுவதை பார்க்கிறேன் அப்படி தொழுங்கன்ட்டாங்களே. அப்படி இருக்கும் பொழுது அந்த தொழுகையோட சம்பந்தப்பட்டது தானே. ஸல்லல்லாஹு எப்படி செஞ்சாங்களோ அப்படித்தானே செய்யணும். இதை நீங்க போதிக்கிறீங்களே, பிரசங்கம் பண்றீங்களே, இங்கேயே அதை விட்டுட்டீங்க. அதான் கேள்வி. துவா ஓதுறீங்களே, நாங்க துவா ஓதலாமே, ஸல்லல்லாஹு துவா ஓதி இருக்கிறாங்களே அவங்க குத்பாவுல, அதனாலதான் நாங்க ஓதுறோம். இவங்க இந்த துவா தான் செய்யணும், இந்த துவா செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்ல, எந்த துவா செய்யலாம், துவா ஓதிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தானே. நாங்க தமிழ்ல ஓதனாலும் ஸல்லல்லாஹு சொன்ன விஷயத்தை சொல்லுங்கிறீங்களே. எத்தனை நீங்க ஜும்மாவுடைய குத்பாவுல தஸ்லீமா நஸ்ரீ பேசிருக்கீங்களே, குர்ஆன் ஹதீஸ்ல வந்த விஷயமா? எத்தனை குத்பா பிரசங்கத்துல சல்மான் ருஷ்தியை பத்தி விமர்சித்து பேசிருக்கீங்களே, அது குர்ஆன் ஹதீஸ்ல வந்த விஷயமா? அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல வந்ததான் பேசணுங்கிறீங்க? கிடையாது. அன்றாட நிகழ்வுகளை எல்லாம் விமர்சிக்கிறீங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல வந்ததான் நாங்க பேசுறோம் அப்படி சொன்ன பொய்யா போச்சு. அப்படி நீங்க செய்யல. அதே போல நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க நான் தப்பு பண்ணுவேன், அதனாலதான் நாங்கள் சொன்னாங்க அப்படினாங்க. இந்த அதிகாரம் உங்களுக்கு தந்தது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லட்டுமே. அதற்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீங்க சொல்லிவிட்டீங்கல்ல தப்பு பண்ணீங்க, அதனால நீங்க தப்பு பண்றீங்க அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. அவங்க சொன்னனாலதான் நாங்க அவங்கள பார்த்து சொன்னோம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அதுபடி இறைவனுடைய பார்வைக்கு தப்பாது, நம்முடைய பார்வைக்கு தப்பான்னு சொன்னாலும் சிறுக்கு. நாங்க அப்படி இல்லை, அதுவும் எல்லைக்கு உட்பட்டது. இந்த மேஜையில இருக்கிறது என் பார்வைக்கு தப்பாதுங்கிறேன். அதனால அல்லாஹ்வுடைய பார்வை எனக்கு பாருங்க ஒன்னாயிருமா? எல்லை உள்ளது எல்லை இல்லாதுன்னு. நீங்க மற்றவங்கள்ட்ட உதவி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட மேற்ற பத்திரிகை போட்டீங்க, உயிர் காப்பீங்கிறீங்களே, அதுக்கு விளக்கங்கிறீங்க. என்ன இது? அப்ப நம்ம கேட்டோமே, அப்ப ஒரு வலியுல்லா பார்த்து உயிர் காப்பீன்னு சொல்லலாமா? நீங்க சொன்ன விளக்கத்து பிரகாரம் ஒரு வலியுல்லா பார்த்து எங்க உயிரை பாதுகான்னு சொல்லலாமா? உயிரா இருக்கிற மனிதரை பார்த்து சொன்னா சிறுக்கு இல்ல, இறந்து போன மனிதரை பார்த்தா சிறுக்கு அப்படிங்கிற வகை பிரிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது? சிறுக்குண்டா எல்லாம் சிறுக்கு தானே. இப்ப இங்க இருந்துகிட்டே நீங்க அது இது கொடுக்குறீங்களே, உணவு பத்திரிக்கை, சவுதியில் உள்ளவங்க உதவி கேட்கறீங்களே, பம்பாயில் உள்ளவங்க உதவி கேட்கறீங்களே. இப்ப இதுவெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஹத்து இருக்கிறது, அதுல மிக அழகான வேறுபாடு இருக்கிறது. அதனால எந்த வகையிலும் நம்ம சிறுக்கு பண்ண கூடாதுங்கிறது தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லிட்டான், சிறுக்கு அவாண்டமான ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டான்.
மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, யார் ஷிர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான் அப்படிங்கிறான். அதனால நம்மெல்லாம் இந்த மண்ணுக்கா பிறந்தவர்கள் அல்ல, மறுமைக்கா பிறந்தவர்கள். மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும். சிறுக்கு செய்யாம வாழ்ந்தாதான் வெற்றி பெற முடியும், இல்லண்டா வாழ்வு குலசோ பயிரும். அதனால இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து அவங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் சஹாபா பெருமக்களை குறை சொன்ன பிரகாரம் அவங்க குஃப்ரிலையும் சிறுக்கிலையும் இருக்கிறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பு தப்பா பண்ணாங்க. மேடையில் உள்ளவங்களே கீழே உள்ளவங்களுக்கு சீட்ல எழுதி கொடுத்தாங்கன்னு ரெண்டு தரப்புலையும் மக்களா கேள்வி கேட்கல என்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இந்த சீடிகளை வந்து முதல் சரி தலைப்பு வெளியாகிவிட்டது. அதை பார்த்து விட்டு கேமராவில் வந்து இங்கே சீட் எடுத்துட்டு போதெல்லாம் க்ளோஸ்அப்ல காட்டி ஒரு கேள்வியை வந்தது. அப்ப இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம்ல வந்து யாரும் இந்த எந்த தரப்பும் என்ன செய்ய யார் செஞ்சான்னு குற்றச்சாட்டு சுமத்திருக்கிற வேலை இல்லை. யாரும் வந்து கேள்வி மக்களா கேட்கட்டும். இங்கே இருந்து கேள்வியை நானே எழுதி கொடுத்ததை கேளுங்கன்னு சொன்னா அது செட்டிங் வந்து நல்லது கிடையாது. போன தடவை அது நடந்துருச்சுன்னு சொன்னா கவனிக்காம நடந்திருந்தா நம்ம திருத்திக்கிற போறோம். அதனால கேள்வி கேட்கிறவங்க அவங்கவுங்களா கேளுங்க. ரெண்டு தரப்புலையும் மேலே இருந்து இங்க எழுதி வாங்கிட்டு கேள்வி கேட்கறது என்பது வந்து அது ஒரு இயற்கைக்கு மாற்றமான அது செட்டிங். அவங்க தங்களுக்கு எது விரும்புறாங்களோ அதை கேட்க வைக்க கூடாது. மக்களுக்கு இந்த விவாதத்தை கேட்ட வகையில் என்ன சந்தேகம் இருக்குது, அவங்க எதை அறிந்து கொள்ள விரும்புறாங்க, அதற்கான கேள்வி கேட்கிற மாதிரி தான் இருக்கணும். அதான் முறை. இல்லைன்னா பல விதிகள் அதில் மீறப்பட்டதாயிரும். இங்கே நான் சிரிச்சுட்டு எழுதி கொடுத்துட்டு இருந்தேன்னா அது நல்லதா இருக்காது. நானும் செய்யக்கூடாது, அவங்களும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி தான் இந்த கேள்வி. நீங்க டாஸ் போடுங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, கேள்வி அப்படிங்கிறது இரு தரப்பிலும் இயற்கையாக தான் அமையணும், அதுதான் நல்லா இருக்கும். சென்ற முறையில் ரெண்டு தரப்பிலுமே இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குது, அதை விட்டுருவோம். இப்ப புதுசா புதிய ஒரு நிலையை இயற்கை ஆரம்பம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கலாம், அது நமக்கு நல்லதாகவும் கூட இருக்கலாம். அடுத்து கேள்வி கேட்கக்கூடியவங்க அங்கேருந்து வரும்பொழுது மயக்க பிடிச்சி என்ன கேள்வியோ அதை கேட்கணும். அதை விட்டுவிட்டு வரலாம் ஆதாரம் வைக்கல நீங்க சொல்லுங்க, அது கருத்து கேட்கிற நேரம் ஆகுது. கருத்து கேட்கறேன்னு சொன்னா ஒரு தரப்பு எதை சொல்லுதோ அதுக்கு மாற்றமாக இன்னொரு தரப்பு சொல்ல போகுது. இது கருத்து கூறும் கேள்வி கேட்கும் நேரம் வைக்கலாங்க, கேள்வி கேட்கும் நேரம் தான் வச்சிருக்குது. அதனால அதே போல சில பேர் வர்றது பயான் பண்றது, பயான் பண்ணிவிட்டு ஒரு கேள்வி வைக்கிறது, அதெல்லாம் இங்க தேவையில்லை. கருத்து வேணாம், உங்க பயானம் வேணாம், கேள்வியை கேளுங்க. வேண்டுமானா நீங்க இப்படி சொன்னீங்களே அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேளுங்க, அல்லது அவர் இப்படி சொன்னாரு அதுக்கு என்ன விளக்கம் கேளுங்க. இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க. ஆக்கப்பூர்வமாக அமையணுங்கிறதான் பல பேர் பல மேட்டுகளை தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சியே பிரச்சனைக்கு உருவாதுன்னு சொன்னா அடுத்தடுத்து வர வாதங்கள் எல்லாம் அந்த கேள்வி பதிலே இல்லாம வாதம் முடிக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால பிரச்சனைகளும் உண்டு பண்ண வேணாம். அது போல மரியாதையாக பேசுங்க, மரியாதையாக கேள்வி கேளுங்க. ஏன்னா அதுல இருக்குது யாருடைய உணர்வையும் புண்படுத்தாமல் கேலி கிண்டல் பண்ணாமல் கேட்கணும் ஒப்பந்தத்திலே இருக்குது. நமக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம், அதை வெளியில வச்சுக்கணும். இங்க வந்து உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், அதுதான் நல்லது. அதனால மரியாதையா கேளுங்க. மரியாதை இல்லாவிட்டா குறைஞ்சபட்சம் அவமரியாதை செய்யாமலா இருங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால அதன் அடிப்படையில் போனா இந்த கேள்வி நிகழ்ச்சி ஆக்கப்பூர்வமா இருக்கும், அதை நீங்க பின்பற்றுங்க. அப்பதான் அடுத்தடுத்த விவாதங்களையும் இந்த கேள்வி நிகழ்ச்சி ஒரு அங்கமாக இருக்கும். இது பிரச்சனை ஆகிட்டா அடுத்தடுத்த விவாதங்கள் எல்லாம் ஏன்பா இது பிரச்சனை கிடையாது வாதத்தோட முடிச்சிடும் வந்துடும். அப்ப பாதிப்பு பார்வையாளர்களுக்கும் மக்களுக்கும் தான். எனக்கு கேள்வி பதில் மூலம் பல விஷயங்கள் நம்ம புரிகிறோம். அதனால ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிற வேண்டுகோளை நான் முன் வைக்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் ஷேக் மதார் ஆமிரி, ஆயிரமலக்கு பகுதியில் இருந்து வந்திருக்கின்றேன். என்னுடைய கேள்வி ஹசரத் அவர்களுக்கு, நீங்க வலியுல்லாக்களுக்கு அல்லாஹ்வால் சக்தி அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வால் வழங்கப்படும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே பிஜே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வை போல் அவர்களுக்கு அந்த ரெண்டு வார்த்தையில என்னென்ன வித்தியாசம் இருக்குது. நீங்க அல்லாஹ்வால் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது சக்தி, மறைந்து வாழ்கிறவர்களுக்கு சக்தி வழங்கப்படும் சொல்றீங்க. அவங்க அல்லாஹ்வை போல் சக்தி வழங்கப்படுகிறது விவாதத்தில் சொல்லிட்டே வந்தாங்க திருப்பி. எதுக்கு வழங்கப்படும்? நம்முடைய நிலைப்பாடு இந்த கேள்வியில நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அல்லாஹ்வால் வழங்கப்படுது இறை நேசர்களுக்கு அப்படிங்கும் பொழுது அல்லாஹ்வை போல் அவர்கள் இல்லை என்று ஆயிரும். ஏன்னா இறைவன் ஒன்றை கொடுக்கிறான்னு சொன்னா தனக்கு என்ன இருக்குதோ அதை அப்படியே கொடுத்துட மாட்டான். அப்படி கொடுத்துட்டா தன்னை போன்று ஒரு இறைவனை உருவாக்குகிறான்னு வந்துடும். இறைவன் அப்படிலாம் செய்ய மாட்டான். இறைவன் ஒருவன் தான், என்றைக்கும் ஒருவன் தான். அதனால இவன் கொடுத்தான் என்றாலே இவன் தரத்துக்கு கொடுத்துட மாட்டான். ஒரு படைப்புக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் கொடுப்பான். இப்ப இறைவனால் கொடுக்கப்பட்டவர்கள் இறை நேசர்கள் வரும் பொழுது இறைவன் வேறு, இறை நேசர்கள் வேறு அப்படிங்கறத மிக எளிதாக நம்ம புரிந்து கொள்றோம். இதன் மூலம் என்றைக்கும் இறை நேசர்கள் இறைவனா ஆக முடியாது, அல்லாஹ்வை போல் ஆக முடியாது அப்படிங்கறது இதன் மூலம் புரிஞ்சு கொள்றோம். இறைவனால் ஒரு விஷயம் வழங்கப்பட்டவங்க இறைவனா இப்படி ஆக முடியும்? இறைவனால் வழங்கப்பட்டவங்க இறைவனாக ஆக முடியும் என்றிருந்தா இறைவனால் வழங்கப்பட தேவையே இல்லை, இவங்களே உருவாக்கி கொள்ளலாம். என்ன தேவையோ இவங்களே உருவாக்கி கொள்ளலாம். ஆனா இறைவன் வழங்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இவங்க இருக்கிறாங்கும் பொழுது இவங்க இறைவன் அல்ல, இறைவன் பக்கம் தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா இறைவன் அப்படி கிடையாது. அல்லாஹு சமது, இறைவன் தேவையற்றவன், யாரும் அவனுக்கு கொடுக்க தேவையில்லை, எல்லாட்டும் அவனுக்கே இருக்கிறது. இதிலேயே என்றைக்கும் இறை நேசர்கள் இறைவனாக ஆக முடியாது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இன்னொன்னு, இறை நேசர்களுக்கு எவ்வளவு ஆற்றலுக்கு நம்ம சொன்னாலும் சரி, அந்த இறை நேசர்கள் இப்ப குர்ஆனிலேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்துல சொல்லும் பொழுது கண்மூடி கண் திறப்பதற்கு முன்னால கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படின்ட்டு. இப்ப இறை நேசர் நம்ம சொல்லுவோம், இறை நேசர் இல்லைன்னு பல பேர் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க? நமக்கு தேவையில்லை, இறைவனுடைய படைப்பு, ஏதோ ஒரு இறைவனுடைய படைப்பு இறைவன் வச்சுக்கிறோம், அது வாதம் வரும்போது வாதம் பண்ணிக்கலாம். ஆக இறைவன் அல்லாத ஒரு படைப்பு கண் மூடி கண் திறப்பதற்கு முன்னால யமன் நாட்டில் இருக்கிற பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சிம்மாசனத்தில இருந்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இது எப்படி முடியுது? அப்ப இறைவனால் இந்த ஆற்றல் வழங்கப்படுகிறது. அப்ப நம்மால செய்ய முடியாத ஒண்ணுதான், அதனால இறைவன் ஆக முடியுமா? கிடையாது. ஏன் இறைவன் ஆக முடியாது? நம்மால் செய்ய முடியாதா இருந்தாலும் கூட, இந்த ஆற்றலை பெற்றிருந்தாலும் கூட இறைவன் ஆக முடியாது. காரணம் என்ன? இந்த ஆற்றலை இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அப்படி சொல்லும் பொழுது இறைவன் வேற, இவர்கள் வேறதான். இப்ப இறைவனால் வழங்கப்பட்டவர்கள் என்றைக்கும் இறைவனை போல் ஆக முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் அப்துல் ஹமீது. நான் சகோதரர் பி ஜெயனுலாபதீன் அவர்களை பார்த்து இந்த கேள்வியை தொடுக்கின்றேன். அதாவது இந்த விவாதத்தினுடைய அடிப்படையே என்னன்னா, இதுல யார் முஸ்ரிக்கு யார் பிதத்வாதிகள் என்று கேள்விதான் அதை வச்சிருக்கிறோம். அதுல நீங்க பல குற்றச்சாட்டுகளை அவர்கள் மீது வைக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த அடிப்படையில் நாங்க தவறு செய்யறோம், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நீங்க நிரூபிக்கணும். இப்ப நாங்க பிதத் செய்யறோம்னா எதை பிதத் செய்யறோம், அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எப்படி பிதத் ஆகிறது என்பதை நீங்க விளக்காம சும்மா பிதத்து சொல்லிட்டு போறீங்களே, இதுல ஒண்ணு தெளிவே இல்லையே சொன்ன கருத்துப்பட சகோதரர் சொன்னாங்க. ஆனால் அதே போல் அவர்கள் உங்கள் மீது வைத்தால் குற்றச்சாட்டு, ஒரு கையை வச்சு சலாம் கொடுக்கிறது, தற்கொலை பண்றவங்களுக்கு தொழுகை இல்லைங்கிறது, அல்லாஹ்வின் திருப்பெயரான் எழுதுறது, அப்புறம் ஜும்மாவுல தமிழ்ல பயான் பண்றது, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றது, தினத்துடைய வருது, இவ்வளவு உங்க மேல குற்றச்சாட்டுகள் இது நிறைய வச்சாங்க. ஆனால் அவர் அப்படி குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது அவர்களும் இந்த அடிப்படையில், இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நீங்கள் செய்வது பித்அத்து, முஸ்ரிக்கு, தவறு,
குஃபுர் என்று அவர்கள் சொல்லவில்லை. அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விவாதத்தில் எப்படி என்றால் ஒருதலை பட்சமாக ஏதோ நம்ம மனசுல வந்து அதை செய்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்க தவிர எங்களை போன்று தெளிவு பெற வந்தவர்களுக்கு தெளிவு கிடைக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. அதுதான் என்னுடைய கேள்வி. கேசர் மாத்திராங்க. அதாவது இந்த கேள்வியில என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வை போல் எதுவும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்ற வசனத்தின் அடிப்படையில் யாரும் அல்லாஹ்வை போல் கேட்க முடியாது, அல்லாஹ்வை போல் பார்க்க முடியாது என்ற ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் இறந்தவர்களை நீங்கள் அழைப்பது அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கப்பட்டதா இருக்குன்ற ஒரு ஆதாரத்தை சொல்லி காரணத்தோட நம்ம வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் ஆதாரத்தை எடுத்து சொல்லியும் கூட ஆதாரம் வைக்கவில்லை என்று ஷேக் அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை ஒன்று ஒன்றா சொன்னாங்க. அதுக்குரிய ஆதாரத்தை சொல்லி விளக்கி இந்த இடத்தில் இந்த மாதிரி நீங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க என்ற அடிப்படையில் அவங்க வாதம் வைக்கல, அதுல எங்களுக்கு ஒரு பயன் இல்லையே அப்படின்னு அவர் கேட்கிறார். அதான் கேள்வி. அதான் அது பயன் இருக்கிறது உங்களுக்கு. நீங்க முழு வாதத்தையும் போட்டு பார்த்தீர்களே ஆனால் அது என்னென்ன ஆதாரங்கள் வைக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும், யார் யார் முரண்பட்டு இருக்கிறாங்கிறது தெரியும், முன்னாடி பேசிட்டு பின்னாடி யார் மாத்து பேசியிருந்தாங்கன்னா அதை உங்களால கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். கேள்வி ஒன்னு இருக்க பதில் வேறையா இருந்தால் இப்போதைக்கு நம்ம என்னத்தையா சொல்லிட்டா கூட அதை தனியா உட்கார்ந்து நீங்க பார்க்கும்போது என்ன செய்யும், உங்களுக்கு நிச்சயமாக அது புலப்படும். அதனால பயனற்ற நீங்க நினைச்சிடக்கூடாது, பயன் இருக்கிறது. நிச்சயமாக இதை பார்க்கக்கூடிய மக்கள் பயன் அடைவார்கள், எது சத்தியம் என்பதை புரிந்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தெளிவான முறையில் தான் இந்த வாதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதான் அதற்குரிய பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு சுலைமான், அமைந்தகரையிலிருந்து வருகிறேன். என்னுடைய கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கு. அவர்கள் உங்களையும் உங்களை சார்ந்த அனைவர்களையும் நேரடியாக முஷ்ரிக் என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு 45% அளவிற்கு இமாம்கள் இருக்கிறார்கள், தொழ வைக்கிறார்கள். இவர்கள் அந்த இமாம்களுக்கு பின்னாடி தொழலாமா? சகோதரருடைய கேள்விக்கு பதில், நாமும் நமது கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களும் முஸ்லிக் என்பது அவருடைய நிலைப்பாடு. ஆனா அதற்கு தக்க சான்றுகளை வைத்து அதை நிரூபிக்க முடியல. அப்படிங்கும் பொழுது அப்ப அவங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் கூட நம்ம முஸ்லிக் இல்லைன்னு ஆயிருது. ஏன்னா அப்படி ஆனாக்கா இதை நிரூபிக்கிறதுக்காக தான் 2 நாள் டைம். இன்னென்ன வசனங்கள் இருக்குது நீங்க ஷிர்க் பண்றீங்க, இன்னென்ன வசனங்கள் இருக்கு நீங்க பிதஅத் பண்றீங்க அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க என்னென்ன ஷிர்க் பண்றாங்கிறத நம்ம பட்டியலே போட்டோம். நேற்று ஃபுல்லா போட்டோம், வாயை திறக்கல. இன்னைக்கு எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அப்படின்னாங்க. இதன் அடிப்படையில் சஹாபா பெருமக்கள் விஷயத்துல சொன்னோம். நபீனா சலாம் சொல்லியிருக்கிறதா எழுதியிருக்கோம்னாங்க. நபீனா சலாம் சொல்லல, ஹதீஸ சொல்லி இருக்கிறாங்க, நீங்க சொன்னதை சொல்லல. நீங்க என்ன எழுதி இருக்கிறீங்களோ அது சலாம் சொல்ற அப்படி சொல்லியிருக்காங்க காட்டுங்க. நம்ம வாதத்தை சொன்னோம், நீங்க சொன்ன மாதிரி தான் சலாம் சொன்னாங்கண்டா அது சொல்லி காமிங்க. அந்த ஹதீஸை பயன்படுத்த வேணாம், நீங்க எந்த ஹதீஸ் சொல்லிருந்தாங்க. அப்போ சொன்ன பிரச்சனைக்குரிய ஹதீஸ் மக்களை பேசப்படுது, இப்படி சஹாபா பெருமக்களை நீங்க சொன்னதே தப்பு என்று வெளியில பலராலும் நீங்க குற்றம் சுமத்தப்படுறீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய சித்தாந்தங்களுக்கு உடன்பட்டவர்களால் கூட இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க ஆளாயிருக்கிறீங்க. அது எப்படி தெரியாம இருக்கும்? அவருடைய ஹதீஸை கூட நம்ம சொன்னோம், இந்த ஹதீஸ் தான் முர்த்தத் ஹதீஸ் விஷயம் தான் சொன்னோம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். பதில் இல்லைங்கிறதுனால நீங்க விளக்கமா ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் படிச்சு கூட சொல்லுங்க. அப்ப புத்தகத்தை படிச்சுட்டு வாங்க முடியுமா? என்னுடைய 10 நிமிடம் ஒதுக்கினா கூட எல்லாத்தையும் படிக்க முடியாது. அப்ப தெரியுது பதில் இல்லை. அதனால
அப்படி இப்படி அது அப்படித்தான் இருக்குது. அந்த அதே நம்ம சொன்ன ஹதீஸ் இருக்கிறது, நீங்க சொன்ன வாசகம் இருக்கிறதா? சஹாபா பெருமக்கள் பிதஅத் செய்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செய்வார்கள் என்று அந்த ஹதீஸில் இருக்கிறதா? யாருக்கோ சொல்லப்பட்ட போய் சஹாபாவுக்கு சொல்லப்பட்டு நீங்களா நினைக்கிறீங்களே, அதை நாங்க நினைச்சு காட்டுவோம் அப்படின்னு சொன்னோம். அந்த சப்ஜெக்ட் வரல. ஏன்னா வந்தா அதுக்கு நான் சரியான பதில் இல்லைங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிடும். அதனாலதான் அவன் சம்பந்தமா சொல்லல. இன்னும் நீங்க கேள்வி கேட்டீங்க, அப்ப முஸ்லிம் அவங்க நிலைப்பாட்டுல இருந்தா அவங்க நம்ம இமாம்களுக்கு பின்னால் சொல்லலாமான்னு கேட்டீங்க. அவங்க நிலைப்பாட்டு பண்ண வேண்டாம், அவங்க சொல்லக்கூடாது. அதனால நம்ம பள்ளிக்கு வர வேணாங்கிறோம். நம்முடைய பள்ளிகளுக்கு இவங்களாம் வர வேணாம் அப்படின்னு போர்டு போட்டப்பட்டிருக்கு. ஏன்னா உங்க நிலைப்பாட்டு பிரகாரம் எங்க நான் முஸ்லீம் தானே எங்க பின்னாடி சொல்லக்கூடாது. அப்ப எங்க பள்ளிக்கு வராதிங்க நம்ம டிக்ளேர் பண்ணதான் எல்லா பள்ளியாசனையும் போட்டுக்கிறாங்க, இப்படிப்பட்டவரெல்லாம் வர வேண்டாம். அதுதான் யதார்த்தம்ங்கிறத உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹக்கீம் காரைக்குடிலிருந்து வரேன். ஷேக் அப்துல்லா ஜமாலியும் அவர் கொள்கையை பின்பற்றவங்க முஸ்லிம் நம்ம விவாதத்தில் எடுத்து வச்சிருக்கோம். அப்படின்னா அவங்கள பின்தொடர்ந்து நம்ம தொழுலாமா? ஏன்னா 40% அவங்க இமாமா சுன்னத் ஜமாத்துல இருக்காங்களாம். அப்ப நம்ம பள்ளியில போய் தொழலாம், அவங்க பின்னாடி நின்று தொழலாமா? அதாவது இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலியும் மற்றவங்க அவங்களை சேர்ந்தவங்களும் முஷ்ரிக் என்னும் இணை வைப்பவர்கள் என்ற இந்த தலைப்பின் கீழே விவாதத்திற்கு நம்ம அழைப்பு நம்ம கொடுக்கவில்லை. இந்த தலைப்புல விவாதிச்சு ஆகணும். நாம சொன்னோம் நம்முடைய கருத்து வேறுபாடு உள்ள அனைத்தையும் விவாதிக்கணும் நம்ம சொன்னோம். இந்த தலைப்புல விவாதிக்கணும்னு சொன்னதே அவங்க தான். அதை ஒரு தகவலுக்காக நான் பதிவு பண்ணிக்கொள்றேன். அப்படி சொல்ல வந்தவங்க அவங்க இணை கற்பிப்பவர்கள் என்பதை நம்ம தெள்ள தெளிவா நிரூபிச்ச பிறகும் அவங்க நம்ம இணை கற்பிக்கிறவங்க எதெல்லாம் சொன்னாங்களோ அதை ஒன்ன கூட சொல்ல முடியல. என்ன சொன்னாங்க? உருவம் வணங்குறாங்கன்றாங்க, ஒளியை வணங்குறாங்கன்னு வருமா, நீங்கள் தானே வணங்குறீங்கன்னு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாம போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? உயிரோட உள்ளவனுக்கு நீங்க சக்தி இருக்குங்கிறீங்க, இறந்தவருக்கு இல்லைங்கிறீங்க, உயிரோட உள்ளவர்கிட்ட மட்டும் கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. மேற்று அது கிடையாது. உயிரோட உள்ளவர்கிட்டையும் இந்த மாதிரி கேட்டு அது கூட இருக்குதான். ஒருவரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் வேறுபாட்டை காட்டணும். அதையும் அவங்களால நிரூபிக்க முடியாம போய்விட்டது. அதனால இணை கற்பிக்கிறத பத்தி பேசணும்னு கூப்பிட்டது அவங்க தான். கூப்பிட்டு கூட அவ்வளவு பெரிய பயங்கரமான ஆதாரங்கள் வச்சிருப்பாங்கன்னு உட்கார்ந்து ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆனா நம்ம தெள்ள தெளிவா நினைச்சிருக்கிறோம், இவங்க அல்லாஹ்வுடைய இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க, அதை சொல்ல முடியல, வேற வார்த்தைகளை போட்டு பூசி மழுவுறாங்க என்பது நிரூபணம் ஆகிவிட்டது. அதெல்லாம் டாபிக். கேள்வி என்னன்னு கேட்டா, இவங்களை பின்பற்றி தொழுவலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல 45% ஆலிம்கள் அவங்க இருக்கிறாங்களே அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இந்த 45% சும்மா பொய்யா மேடைக்காக சொன்ன ஒரு விஷயம். 45% கிடையாது, வழங்குதா? அவங்களுக்கு உரிய அவங்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய பள்ளிவாசல்களுங்கிறது 2% 3% கூட இருக்காது. அதான் உண்மை. பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்காங்களே, இவங்களை எதிர்க்கக்கூடிய பள்ளியிலையும் போட்டிருக்காங்க. தப்லீக் பள்ளி, தேவபந்து பள்ளி எல்லாத்திலையும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இவங்க பள்ளின்னு கிடையாது. இவங்களை பல குரூப்புகள் அவங்களை அங்கீகரிக்கிறது கிடையாது. சும்மா கூடுதலா என்ன செய்யறது, 45% இருக்குன்னு ஒரு தகவல் நிலைநாட்டுறதுக்காக வேண்டி அப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டாங்க. 45 கிடையாது, இருந்ததே அவங்கள 2-3 பிரிஞ்சு நினைஞ்சிட்டாங்க. 4 இருந்த ஒரு 1% அளவுக்கு ஆயிட்டாங்க. அவங்களோட இருந்தவங்களை அவங்களை அங்கீகரிக்காத அளவுக்கு தான் இப்போதைக்கு உள்ள நிலைமை இருக்கிறது. அதெல்லாம் பிரச்சனை. இவங்களை பின்பற்றி தொழுவலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம தெள்ள தெளிவா அறிவிச்சிருக்கிறோம். பல வருடங்களாக இவங்க போர்டு போறதுக்கெல்லாம் முன்னாடியே பிடிச்சு நம்ம அறிவிச்சிருக்கிறோம், இணை கற்பிக்கிறவங்களை பின்பற்றி தொழக்கூடாது. அது தெளிவாக பல சந்தர்ப்பங்கள்ல 1984 இருந்து நம்ம என்ன செய்யறோம், இதை சொல்லி கொண்டு வர்றோம். இணை கற்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்களை பின்பற்றி தொழக்கூடாது. இப்ப ஷேக் அப்துல்லா தொழுதாருன்னா நம்ம பின்னாடி நின்று நம்ம பார்த்தோம்னா அவரை பின்பற்றி தொழ மாட்டோம். பள்ளிவாசல் இல்ல, ஒரு ரோட்ல வேற எங்கேயோ நம்ம பின்பற்றி தொழக்கூடாது. ஏன்னா இணை கற்பிக்கிறாங்க, நல்லா தெரியுது, அதை மறைக்கிறாங்க. அவங்க பொய்யான ஒரு அந்த அளவுகள் இந்த எல்லை அந்த எல்லைன்னு அவங்க சொல்றாங்க. பச்சையா தெரியுது அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு இறந்து போன ஆளுகளை வச்சுட்டாங்கன்னு. அதை பின்பற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய இடத்தை அடுத்த ஆளுக்கு யாரு கொடுத்தாலும் சரி அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதுதான் தௌஹீத் ஜமாஅத் நிலைப்பாடு. இது நீண்ட நெடுங்காலமா நம்ம என்ன செய்யறோம், கடைபிடிச்சு வர்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமால் ஹஜ்ஜத் அவர்களிடத்துல, அல்லாஹ்வுடைய பண்பு மலக்குக்கு சொல்லப்பட்டதான் ஒரு வசனத்தை காட்டினீங்க, அதை அவங்க சிறுக்குன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய பண்பு நபிமார்களுக்கு சொல்லப்பட்டதா காட்டினீங்க, அதை அவங்க சிறுக்குன்னு சொல்லல. பல இடங்களில் இருந்து பல மொழிகளில் பல பேர் அழைத்தால் அவற்றை கேட்கும் சக்தி அல்லாஹ்விற்கு மட்டும் உண்டுன்னு சொன்னாங்க, ஆயத்தை காட்டல. இந்த இடத்துல மட்டும் அவங்க மறுத்தாங்க, இது சிறுக்குண்டாங்க. இதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கணும்.
நம்மளை சிறுக்கு வைக்க கூடியவர்கள் என்பதற்கு அவங்க சொன்ன ஒரு ஆதாரம், அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, எல்லோரும் பேசுறத ஒருவர் வழங்குவார், இது அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதல்லவா, இத போய் ஒரு இறைநேசர் இருக்கிறா சொன்னாங்க, நீங்க இணை கற்பிச்சிருங்க, அல்லாஹ்வுக்கு இருக்கிறத இவருக்கு கொடுத்துட்டீங்க, இப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தாங்க எடுத்தாங்க. அதுக்கு தான் சொன்னோம், அல்லாஹ்வுக்கு இருக்கிறத கொடுத்துட்டோம். நீங்க இல்ல அல்லாஹ்வுக்கு இருக்கிறதுங்கிறது நீங்க எப்படிங்க வழங்குறீங்க? குர்ஆன்ல இருந்து வழங்குறீங்களா? ஆயத்தை தாங்க. ஹதீஸ்ல வழங்குறீங்களா? ஆயத்தை தாங்க. தரல. அப்போ அவங்க சுய விளக்கமா தான் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சொன்னோம். அதுக்குதான் நம்ம ஆயத்தையும் நம்ம வெளிப்படுத்தி காட்டணும். உங்களுடைய சுய இச்சையை நீங்க பின்பற்றினீங்களாக்கா அதைத்தான் நீங்க கடவுளா மாத்திருக்கீங்க, அதுவும் ஒரு சிறுக்கு தான். அப்ப உங்களுடைய சிறுக்குங்கிற பட்டியல இதுவும் ஒண்ணு சேருது அப்படி நம்ம சொன்னோம். அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படி நீங்க சொல்லும் பொழுது அல்லாஹ்க்கு ஒரு லிமிட்டை நீங்க வச்சுக்கிட்டு நீங்களா உருவாக்கிக்கிட்டு அங்க போய் வழியுள்ள வைக்கிறேங்கிறீங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு லிமிட்டை உருவாக்குறீங்க, இதுவும் ஒரு சிறுக்கு தான். அப்ப நாங்க கொஞ்சம் சிறுக்குன்னு சொல்ல வந்தா நீங்க தான் அது மட்டும் இல்ல, நீங்க சொல்ற மட்டும் இல்ல, இன்னும் நாங்க சிறுக்களை தான் இருக்கோம்னு சொல்லி பல விஷயம் அவங்களாவே சொல்லி கொண்டாங்க. இதுதான் உண்மை. ஆனா இதுவெல்லாம் ஒரு ஆதாரமாகாது. ஏன்னு கேட்டா பலர் பேசுறத ஒருவர் கேட்க முடியுது, பலது இருக்குது. நம்ம பாங்கு விஷயத்தை கூட நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்ல, நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்க, அக்ஸரு அலைய மினஸ் ஸலா, நீங்க என் மேல ஸலவாத் நிறைய சொல்லுங்க, பின்னஹா மஅரூதத்துன் அலைய, அது எனக்கு எடுத்துக்காட்டப்படுதுன்னாங்க. இது அபூ தாவூது நஸாலாம் இருக்குதுங்க. அப்ப இந்த உலகத்துல எத்தனை பேர் ஸலவா சொல்லுவாங்க ஒரே டயத்துல. இந்த நேரத்துல உலகத்துல முஸ்லிம்கள் எடுத்துக்கிட்டா பல பேர் ஸலவா சொல்லிட்டு இருப்பாங்க. பாங்கு சொல்லப்பட்டு சொன்னா அந்த பாங்கு கேட்கறவங்க ஸலவா சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லுது அதே போல பல இடங்கள்ல எல்லாம். அப்படிங்கும் பொழுது இந்த ஸலவாத் பல பேர் சொல்றது ஸலவாத் எடுத்துக்காட்டப்படும் சொன்னா பல பேர் சொல்றது ஒரு நேரத்தில் எடுத்துக்காட்டப்படும் அர்த்தம் இல்ல, அங்க ஷிஃப்ட் முறைப்படி எடுத்துக்காட்டப்படும் அர்த்தம் அப்படிலாம் கிடையாது. உலகத்துல கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அப்ப இதுவெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் அல்ல. சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாங்க ஆதாரம் கொடுக்கணும். அதான் நம்ம சொன்னோம், நீங்க சொல்றதாவே இருக்கட்டும் அப்படின்னா ஆதாரத்தை தாங்கணும். அப்ப ஆதாரம் இல்ல, ஆனா பலரும் கேட்பாங்க அப்படின்னா ஆதாரங்கள் இருக்குது. இன்னொன்னு, அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த பண்புகளை கூட பிறருக்கு இருப்பதை அல்லாஹ் சொல்லியும் கூட ஆனா அந்த நல்லடியார்கள்லாம் இறைவன் ஆகல அப்படிங்கிறது நான் ஒரு பட்டியலை போட்டோம், நிறைய போட்டோம். அல்லாஹ் தஆலா தன்னை பத்தி சொல்லும் பொழுது ரഊஃபுன் ரஹீமுன்கிறான், கருணை மிக்கவன் அன்பாளன்கிறான். அதே வார்த்தையை நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ரഊஃபுன் ரஹீமுன். அப்ப அதே பண்பு சொன்னனால நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மாற்றி விட முடியுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி ரഊஃப் ரஹீம்னு சொல்றதுக்கு அர்த்தம் வேற, நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ரഊஃபுன் ரஹீம்னு சொல்றதுக்கு அர்த்தம் வேற. இப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்லி காட்டணும். அல்லாஹ் உயிர் கொடுக்கறாங்கிறது அர்த்தம் வேற, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் கொடுக்கறாங்க அர்த்தம் வேற, அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறாங்கிறது அர்த்தம் வேற, நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழி காட்டுறாங்க. இதெல்லாம் குர்ஆன்ல வந்தாங்க. நான் ஆயத்தை ஓத நேரம் முடிஞ்சிருங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டே வர்றேன். அப்ப அதனால எந்த வகையிலும் இறை நேசர்கள் எல்லாம் மாறிட்டாங்களா? கிடையாது. ஏன்? வித்தியாசம் இருக்கிறது. அதேதான் எல்லோரும் பேசினாலும் கேட்க முடியும். நபி நாம ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, ஆனாலும் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் ஆயிர முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா தான் நபி நாம ஸல்லல்லாஹு அவங்களுக்கு இந்த சிறப்பு கொடுத்திருக்கிறான். அந்த வகையில நம்மளை சிறுக்குன்னு சொல்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க, அந்த ஒண்ணு நிக்காம போச்சு. அதை ஒண்ணு முடியாது. ஏன் நம்ம என்ன கேட்டோம்? நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் தாங்க அப்படிதான் கேட்டோம். இல்ல, அதனால அவங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் அவங்க சிறுக்கையில இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த பிரிவை அடிப்படையா வச்சா உள்ள 4 பேர்லயே 8 பிரிஞ்சாங்க, பாதி பாதி ஆள்னு சொல்ற அளவுக்கு. அந்த அளவுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன், எத்தனை பிரிவு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அப்ப பிரிவு தான் ஒரு அளவுகோல், குறைஞ்சு போறதுன்னு சொன்னா அவங்களுக்கு தான் அது பொருந்தும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது ரியாஸ். சகோதரர் பிஜே அவர்களுக்கு என்னுடைய கேள்வி. அவங்க நேற்று வாதம் பண்ணும்போது இறைவனின் திருப்பெயரால்னு போடுறது பிதஅத், இது மக்கத்து காஃபிரோட செயல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கா? இறைவனின் திருப்பெயரால் நம்ம போடுறோமே, இது தகுந்த ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்குதா? இல்லன்னா அவங்க அடிக்கடி அவங்க ஸ்கிரீன் சேவர்ல 786 786 போட்டு ஒரு படம் காட்டுறாங்க, அது 786 போடணுமா இல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் போடணுமா? இதான் என்னுடைய கேள்வி. அதாவது பிஸ்மில்லா என்று போடுவது அது மக்கத்து காபியர்களுடைய ஒரு செயல் அப்படின்னு சொன்னாங்க விவாதத்தில்.
சொல்றவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அப்பவே அதுக்குரிய காரணங்களை ஆதாரங்கள்லாம் எடுத்து வச்சு என்ன சொல்றோம்னு அவங்க வைக்கல, சும்மா அந்த பட்டியல் மாதிரி சொல்லி கொண்டு போனார்கள். அந்த மக்கத்து காபியர்களோட அக்ரிமெண்ட் போடக்கூடிய நேரத்தில் அந்த ரஹ்மான்டா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் அவங்க சொன்ன ஒரு ஆதாரம் இருக்கிறதுனால பிஸ்மில்லா மட்டும் போடக்கூடாதுன்னு அவங்க புரிந்து கொண்டு அதை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பத்தில் ஒழு செய்ய சொன்னாங்க, தவல்லவு பிஸ்மில்லா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லல. அப்ப பிஸ்மில்லாவை சொல்லி என்ன செய்றாங்க, ஒழு செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, நூஹ் நபி கப்பல்ல ஏறும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மஜ்ரேஹா வ முர்சாஹான்லாம் சொல்லல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றும் சொல்லலாம், அது கூடாதுன்னு சொல்லல. பிஸ்மில்லா சொன்னாலும் அதுவும் இஸ்லாத்தினுடைய ஒரு பண்பு தான், இஸ்லாத்துல உள்ளதுதான். என்னன்னு கேட்டா அந்த ரஹ்மான மறுத்துட்டு, ரஹ்மான்லாம் நாங்க சொல்ல மாட்டோமே, ரஹீம்லாம் நாங்க சொல்ல மாட்டோமே என்பதற்காக வேண்டி அது சொன்னாதான் பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஓ ஜன்னிபி ஷைத்தான, இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது என்ன செய்தாங்க, ஷைத்தான்ட பாதுகாப்பு தேடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எல்லாம் சொல்லல, பிஸ்மில்லா மட்டும் தான் சொன்னாங்க. அதனால பிஸ்மில்லான்னு சொல்வதற்கும் ஆதாரம் இருக்கிறது, அதை நம்ம போட்டிருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடலாமான்னு கேட்டா அதை மறுக்கல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளலாம், ரெண்டுமே மார்க்கத்தில் உள்ளதுதான். அதுல பிஸ்மில்லாக்கு நம்ம ஆதாரம் காட்டிட்டோம். அதே நேரத்தில் இந்த 786ங்கிறது வந்து அப்படியே யகூதிகள்ட்ட இருந்து வந்தது. இந்த எழுத்துக்களுக்கு நம்பர் கொடுக்கிற பழக்கம் இருக்குதுல, எழுத்துக்களுக்கு நம்பர் கொடுக்கிறது வந்து இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாது. யகூதிகளுடைய பாஷை இந்த ஹிப்ரு மொழியிலையும் இந்த அரபி மொழி எழுத்துக்கள் எல்லாம் அங்கிருந்து வந்ததுதான், நெருக்கமான மொழி. இதுல இருந்து அது வந்திருக்கலாம், அதுல இருந்து இது வந்திருக்கலாம். இதுல உள்ள ஒரு 4-5 எழுத்துக்களை தவிர எல்லா எழுத்துக்களுமே அரபியில் உள்ள மாதிரி அந்த அவங்களுடைய யூதர்களுடைய ஹிப்ரு மொழியிலையும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவங்க அலிஃபு பேக்கெல்லாம் நினைச்சிருந்தாங்க. உதாரணம் அப்ஜதுங்கிறாங்களே, அப்ஜ அலிஃபு பே ஜீம்னு போயிருவாங்க. அவங்க வரிசையில் ஜீம் 3வது எழுத்து, அலிஃபு 1வது எழுத்து, பே 2வது எழுத்து, தே தான் நமக்கு 3வது எழுத்து. அந்த யூதர்களுடைய ஹிப்ரு மொழி பிரகாரம் 3வது எழுத்து ஜீம் தான், 4வது எழுத்து தால் தான். அதனால அப்ஜதுன்னு வருது. அலிஃபு 1, பே 2, ஜீம் 3, தால் 4 வருது. அதெல்லாம் ஹிப்ரு மொழியுடைய தர்த்தீப்ல இருந்து யூதர்கள் இந்த மாதிரி நம்பர் கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த யூதர்கள் நம்பர் கொடுத்து எதுக்காக வேண்டி மக்களை ஏமாத்தி மந்திரம் போடுறதுக்காக வேண்டி, தாயத்து தல்சமாத்து போடுறதுக்காக செஞ்சாங்க. அதை என்ன செய்யறாங்கன்னா நம்ம ஆளுக்கு காப்பி அடிச்சுக்கிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு பேக்கித்தன சீனுக்கு இத்தனை கூட்டி 756 வருதுன்னு சொல்லிட்டாங்களே தவிர அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 756 யூஸ் பண்ணவும் இல்ல. அது அப்படியே யூதர்களுடைய கலாச்சாரத்தை காப்பி அடிச்சு தான் சொல்றாங்க. எழுத்துக்களுக்கு பயன்படுத்தணும், எண்ணுக்கு பயன்படுத்தணும். எண் என்பது ஒரு விஷயத்தை எண்ணி சொல்வதற்கு உள்ள விஷயங்கள், எழுத்துக்கள் என்பது கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு விஷயங்கள். அதனால பிஸ்மில்லா போடுவது மார்க்கத்தில் உள்ளதுதான், 756 போடுவதுதான் மார்க்கத்தில் இல்லாது. மார்க்கத்தில் இல்லாத மட்டுமில்ல, யூதர்களுடைய கெட்ட நம்பிக்கையும் யூதர்களுடைய கலாச்சாரமும் அதில் கலந்திருக்கிறது.